வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி. விவசாய கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் முதற்கட்டமாக வழங்க இருக்காங்க. இதை குறித்து தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் விவசாய கடன் தள்ளுபடிக்கு உண்டான முக்கியமான சில தேதிகளை தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய சவால் மிகுந்த நேரத்தில் இருக்கீங்க. யாருக்கெல்லாம் இந்த விவசாய தள்ளுபடி கிடைக்கும் கிடைக்காது, தள்ளுபடி பற்றின ஒரு முழுமையான வழிகாட்டியாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகுதுங்க. தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திட்டத்தில் கீழ் 8 வங்கிகளில் அடையாளம் காணப்பட்டதோடு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமான பட்டியல் தயாரிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. குறிப்பாக 5 ஏக்கருக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 50,000 வரை தான் நாங்கள் தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்னு முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு. அது பார்த்திங்கன்னா அதை ரத்து செய்துட்டு ஒரு விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதிய அரசாணையை முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. 100% கடன் தள்ளுபடியும் அதற்கு மேல் நிலம் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடியும் வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அரசின் நடுநிலை மற்றும் வங்கிகளுக்கான இழப்பீடு குறித்த சவால்கள் ஒரு புறம் இருந்தாலும் வருகின்ற 15ஆம் தேதி குறித்த அடுத்த கட்ட முக்கியமான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதியான பயனாளர்களை கண்டறிந்து விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைப்பதே இந்த அதிரடி அறிவிப்பின் முக்கியமான நோக்கம். விவசாய கடன் பயிர் கடன் தள்ளுபடி பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். முதல்வர் விஜயுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. 2026 தேர்தல் வாக்குறுதியின்படி தகுதியான 100% விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் ரத்து. விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க முழுமையான பயிர்க்கடன் ரத்து. மாநிலம் முழுவதும் உள்ள 8 வங்கிகளில் உள்ள நெட்வொர்க்குகளில் அமலாக்கம். தகுதியான பயனாளர்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலை விரைவில் வெளியிட போகிறாங்க. அதுவும் வரும் 15ஆம் தேதி இதற்கான கையெழுத்தை போட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. யாருக்கு எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி தான் அந்த திறவுகோள்கள். 100% தள்ளுபடி அப்படின்னா 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகள், 50% தள்ளுபடினா 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்கள், 100% முழுமையான தள்ளுபடி, 50% மானிய தள்ளுபடி கொடுக்கணும். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடியும் பெரு விவசாயிகளுக்கு பாதியளவு கடன் தள்ளுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெறும் வங்கிகள் நெட்வொர்க்குகள் அப்படின்னு பார்க்குறப்ப 8 வங்கி. கூட்டுறவு மற்றும் வேளாண் அமைப்புகளில் 3 வங்கி, தேசியமயமாக்கப்பட்டதில் 3 வங்கி, ஊரக அமைப்புகளில் 2 வங்கி. கூட்டுறவு வங்கிகள் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் வேளாண்மைத்துறை, நகர்ப்புற வேளாண்மைத்துறை. தேசியமயமாக்கப்பட்டது இந்தியன் பேங்க்கு, நேரடியாக விவசாயிகளின் கோரிக்கை ஏற்கப்பட்டது ஸ்டேட் பேங்க். ஊரக அமைப்புகள் கிராமப்புற வங்கிகள் மற்றும் பிற பட்டியலிடப்பட்ட நேஷனலைஸ் பேங்க்கில் ஒன்று. இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க பார்த்திங்கன்னா இந்த வங்கிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடியோடைய ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த 15ஆம் தேதிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. தள்ளுபடி கொடுத்த பின்னாடி 2-3 மாதத்தில் உங்களுக்கு தள்ளுபடி கிடைத்து விடுங்க. கடன் ரத்து அப்படின்றத பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து அறிவிக்கிறாங்க. வங்கிகள் உடைய இருப்பு புத்தகத்தில் விவசாயிகளின் கடன் ரத்து செய்யப்படுகிறதுங்க. அரசு உடனடியாக தள்ளுபடி தொகையை கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்க வேண்டும். இதில் தாமதம் ஏற்பட்டால் நிதி முடக்கம், அரசின் இழப்பீடு, புதிய வழக்கங்கள், இழப்பீடு கிடைத்த பின்னரே அடுத்த போகத்திற்கான புதிய கடன்களை விவசாயிகளால் வழங்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? உழவர் நலனை பாதுகாக்கிறதுக்காக 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் தள்ளுபடிக்கான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். 2026 இலக்கை நோக்கி அரசின் வாக்குறுதி, விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் கடன் மீட்பு. முதல்வருடைய அதிகாரப்பூர்வ கையெழுத்து மற்றும் பயனாளர் பட்டியல்கள் அனைத்துமே இந்த ஜூன் 15ஆம் தேதி வெளியாகும். அடுத்த 2 மாதத்துலேருந்து 3 மாதத்தில் தள்ளுபடிக்கான முழுமையான அப்டேட்டை வெளியிட்டுருவாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு புதிய அப்டேட் பார்த்திங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடியில் கொடுக்க இருக்காருங்க. ஆல்ரெடி 50,000க்கு தான் அதிகபட்ச தள்ளுபடின்றது, அதை மாற்றி அமைக்க போகிறாங்க. அதிகபட்சம் தள்ளுபடி 4.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.